வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் தான் உங்கள் டீம் சேஞ்சர். இந்த வீடியோவில் ஹாலிவுட் மூவிஸ்க்கான அப்டேட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ டெட்பூல் அண்ட் வூல்வரின் கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நிக்கோலஸ் கேஜான கோஸ்ட் ரைடரும் பென் அஃப்லெக்கான டேர் டெவில் இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் இருந்திருக்க வேண்டியதாமாங்க. ரயன் ரெய்னால்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே கால் பண்ணி கேட்டிருக்காப்புல இந்த படத்தில் வந்து நடிக்கிறீங்களான்னு. ஸோ ரெண்டு பேருமே மறுத்துட்டாங்க போல். ஸோ அதனால் இந்த படத்தில் ரெண்டு பேருமே நடிக்க முடியல. தலையை வந்து ஒருத்தரையும் விட்டு வைக்கல போல். இதுக்கு முன்னாடி நடித்த எல்லா கேரக்டரையும் கூப்பிட்டு வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறாப்புல. பட் இவங்க ரெண்டு பேரும் மிஸ் ஆகிட்டாங்க. ஸோ கெவின் ஃபேக் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா, இவங்க ரெண்டு பேரும் சும்மா விடக்கூடாது, நீ வர ஃபியூச்சர் மார்வல் ப்ராஜெக்ட்டில் இவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து நிறையவே கொடுக்கணும், ஸ்டோரி நிறையா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் கெவின் ஃபேக் முடிவு எடுத்திருக்கிறாரு. ஸோ இதை தொடர்ந்து மைல்ஸ் மொரல்ஸை பற்றி கெவின் ஃபேக் வந்து ஒரு சின்னதாக அப்டேட் கொடுத்துருக்காரு. என்னென்னா, மைல்ஸ் மொரல்ஸ் வந்து எப்போ லைவ் ஆக்ஷனில் கொண்டு வருவீங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து இருந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. ஸ்பைடர்வர்ஸ் 3 வந்ததுக்கப்புறம் தான் மைல்ஸ் மொரல்ஸ் வந்து லைவ் ஆக்ஷனுக்கு வருவாப்புல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெனம் 3 எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து வெனம் வந்து சாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் கடைசியில் போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து ஒரு காக்ரோச் மூலமாக ஒரு பிசிறு வந்து வெளியில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலமாக ரூமர்ஸ் வந்து நிறைய வெளியில் வந்துருக்குது. சோனி வந்து ஏஜென்ட் வெனம் வச்சு படம் எடுக்க ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. பட் சோனி இன்னும் இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. இதுவரை ரூமராக தான் சுற்றிட்டு இருக்குது. நம்ம ஃப்ளாஷ் தாம்சனை வச்சு ஏஜென்ட் படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. மேபி ஏஜென்ட் வெனம் சீக்ரெட் வார்ஸில் கூட வரலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்பைடர்மேன் 4 வந்து கிறிஸ் பிராட், வாண்டா, டோபி மெக்யூர், ஆண்ட்ரி கார்ஃபீல்டு இவங்கெல்லாம் வர்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. மேபி கிறிஸ் பிராட், அதாவது நம்ம ஸ்டார்ல எடுத்தாங்க, அவர் இப்போ வந்து இடத்துல தான் இருக்கார். ஸோ மேபி அவர் வர வாய்ப்பு இருக்குது. வாண்டா வர மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரில. பட்டு வாண்டாக்கு வந்து ஒரு மூவி வரப்போது, அவங்க வந்து டாக்டர் டூம் கூட வந்து சேர போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. பட் மார்வல் இதை அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. காட்சிலா -1 படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? படம் பங்கமாக இருந்தது. அதை தொடர்ந்து காட்சிலா 2 படத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த படத்தோட டேரக்டர் இருக்கார்ல, டக்காசி யமாசாக்கி, அவர் வந்து இப்போ கெவின் ஃபேகோட மீட்டிங்கில் இருக்காருங்க. கெவின் ஃபேகோட ஆஃபீஸ்க்கே போய் அவர் கூட நிறைய பேசிகிட்டு இருக்காராமாங்க. நீங்கள் நினைக்கிறது புரியுது. ஒருவேளை அவெஞ்சர்ஸ் வர்சஸ் காட்சிலா ஏதாவது பண்ண போகிறானுங்களோ, அனிமேட்டட் சீரிஸோ இல்லை லைவ் ஆக்ஷனோ ஏதாவது பண்ண போகிறாங்களோ, உங்கள் கேள்வி எனக்கு புரியுது. எனக்குமே தெரியல. மேபி கண்டிப்பாக ஏதாவது அனிமேஷன் சீரீஸாக விட்றது தான் வாய்ப்பு இருக்குது. லைவ் ஆக்ஷனுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ போயிட்டுருக்கிற சாகாக்கு கண்டிப்பாக லைவ் ஆக்ஷன்லாம் விட வாய்ப்பு இல்லை. மேபி ஃப்யூச்சரில் வேணால் பிளான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூவியில் வந்து ஜான் மேக்கோவிச் வந்து இவான் கிராகோவ் அப்படின்ற ஒரு வில்லன் கேரக்டரில் வந்து நடிக்க போகிறாருங்க. இவான் கிராகோவுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏப்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய ஒரு கேரக்டர். ஏப்ஸ் ஆர்மியை வச்சுருப்பாப்புல. இவர் என்ன பண்ணுவார்னா, அங்கேயும் இங்கேயும் போய் இந்த ஏப்ஸ் ஆர்மியை வச்சு கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரிலாம் வேலை பண்ணிகிட்டு இருப்பாப்புல. ஸோ அந்த கேரக்டர் வந்து இந்த படத்தில் வரப்போகுது. அப்புறம் வந்து மார்வல் ஜோம்பி இருக்குது இல்லைங்க, அந்த அனிமேட்டடு சீரீஸு. ஸோ அதில் வந்து பிளேட் கேரக்டர் வரப்போகுது. அதுக்கு பிளேட் கேரக்டர் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மார்ஷல் அலி தான். பாவம் படம் தான் வர மாட்டேங்குது, வாய்ஸ் ஓவராவது கொடுப்போம்னு சொல்லிட்டு இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு ஜோக்கர் 2. இந்த படம் வந்து எத்தனை பேர் போய் தேட்டருக்கு போய் பார்த்தீங்க? இந்த படம் எல்லா இடத்துலையுமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் தாங்க வாங்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் வேலை செஞ்ச ஆக்டர், அந்த செக்யூரிட்டியாக வருவார்ல, அவரே போட்டு இதான் ஒன் ஆஃப் த மை ஒஸ்ட் ஃபிலிமு அப்படின்னு அவரே சொல்லிட்டாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் WB CEO டேவிட் ஜெஸ்லாவே பார்த்து இந்த படம் வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தாங்க தெரிவிச்சிருக்கிறாரு. ஏன் அப்படிடா படம் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி அவருமே இந்த படத்தை பார்த்து ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிட்டாருங்க. நெக்ஸ்ட்டு பீஸ் மேக்கருக்கான சீசன் 2 குட்டியாக டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தலைவன் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வர மாதிரி ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரிலாம் டைலாக் அடிச்சிட்டு இருக்காப்புல. அடுத்த வருஷம் சீசன் 2 வரப்போகுதுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்ததான் நோலன் எடுக்க போகிற மூவி வந்து 4 பேர் கேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம டாம் ஹாலண்ட், ஜெண்டையா, ஆந்தி ஹாத்தாவே, அப்புறம் மேட் டேமன், இவங்க 4 பேருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன மாதிரி ஸ்டோரி இருக்க போகுது, இன்னும் டைட்டில் எதுவுமே சொல்லவே இல்லை. ஜஸ்ட் இவங்க 4 பேர் கேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நோலன் எடுக்க போகிறாரு, இது மட்டும்தான் தெரியும் இந்த படத்தை பற்றி. நெக்ஸ்ட்டு ரயன் ரெய்னால்ட்ஸ், ஹியூ ஜாக்மேன், ஸ்டான் லீ இருக்காங்களே, இவங்க 3 பேரையும் சேர்ந்து நான் மார்வல் ப்ராஜெக்டை எடுக்க போகிறாங்களாமாங்க. இந்த ப்ராஜெக்ட்டும் ஆடம் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் ஃப்ரீ கை, இந்த மாதிரி படம் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்டில் தான் இந்த 2 படத்தோட கான்செப்ட் கலந்து தான் அவங்க எடுக்க போகிற அடுத்த மூவி இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இதுவும் நல்லா தாங்க இருக்கும். மார்வல்லே வராத ஒரு ப்ராஜெக்ட்னா இவங்க 3 பேரும் மறுபடியும் திரும்பி ரீயூனியன் ஆகி எடுக்க போகிற ப்ராஜெக்ட் உண்மையிலே நல்லா தாங்க இருக்கும். இந்த D23 எக்ஸ்போ ஈவெண்ட் நடந்ததில்ல, அதில் என்னென்ன மூவிஸ்க்கான அப்டேட்ஸ்லாம் கொடுத்துறாங்கன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒன் பீஸ் மாங்கா வந்து அடுத்த 2 வீக் வந்து பிரேக் ஆமாங்க. கடைசியாக சாப்டர் 1131 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து லோக்கி பிரின்சஸ் ஆஃப் எல்பாஃப் அவரை வந்து காமிச்சிருந்தாங்க, லூஃபி இவங்க 2 பேரும் மீட் பண்ணுற மாதிரி. ஸோ அதை தொடர்ந்து அடுத்த 2 வீக் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட எல்லா அப்டேட்டும் முடிஞ்சிருச்சு ட்ரீமர்ஸ். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.